செய்தியாளர்களை முதல்வர் சந்தித்தே ஆக வேண்டும் என்பது கட்டாயமில்லை. அமைச்சர் CDR நிர்மல்குமார் பேட்டி. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் தரிசனம் செய்வதற்காக அமைச்சர் CDR நிர்மல்குமார் வருகை தந்தார். தரிசனத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், நேற்றிலிருந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரும் வந்து அந்த தொகுதியில் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வந்து எல்லாரும் நிகழ்ச்சியை எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. நேற்று மதுரை மாவட்டத்தில் வந்து ஆட்சியர், கமிஷனர், SP எல்லாரும் கூட சேர்ந்த ஆய்வில் வந்து எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் போதை வஸ்துகள், குட்காக்கள் விற்கப்படுதோ அதையெல்லாம் கடும் நடவடிக்கை எடுக்குமாறு முதல்வர் என்ன நினைச்சு இந்த போதையில்லா தமிழகத்திற்கு முடக்கி விட்டாரோ கடந்த 2 நாட்களாக பல பகுதிகளில் கடைகளுக்கு ரைடு செஞ்சு இப்போ காவல்துறை வந்து சீல் வச்சுட்டு வராங்க. முதல்வர் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செஞ்சுட்டு வர்றாரு. எல்லா டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு முதல்வர் வந்து தினமும் காலையில் 10 மணிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் தலைமைச் செயலகத்திலிருந்து மதிய உணவையும் தலைமைச் செயலகத்தில் எடுத்துக்கொண்டு எந்த முதலும் இல்லை என்று எனக்கு தெரிஞ்ச அனைவரும் சொல்லிட்டு வராங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் முதல்வர் எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு வராரு. யார் என்ன சரியா இருக்குன்றதை முதல்வர் தான் முடிவெடுப்பார். நீங்க ஒரே நாளில் போய் நம்ம சரி செய்ய முடியாது. எல்லா இடத்துலையும் நம்ம கிளியரா ரிவ்யூ பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆடிட் பண்ணிட்டு என்னென்ன தேவை, என்ன செயல்படுத்த முடியும், என்ன ப்ரையாரிட்டி, என்ன நிலைமையில் இருக்குன்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஆய்வு செய்து ஒரு வெள்ளை அறிக்கை பப்ளிஷ் பண்ணணும்னு முதல்வர் முதல் நாளே சொன்னார். ஒரு 50 வருஷமா எல்லா டிபார்ட்மெண்ட், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்க சிறப்பாக செயல்படுன்னு சொல்ல முடியுமா? இல்லை. எல்லா டிபார்ட்மெண்ட் கடுமையான ஒரு நெகட்டிவ்ல இருக்கு. போக்குவரத்து துறை எடுத்தீங்கன்னா அது எவ்வளவு சிரமங்கள் இருக்கு, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு துறையும் பயங்கர நெகட்டிவ்ல இருக்கு. அதை முழுசா ஆடிட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொன்றையும் செயல்படுத்த ஆரம்பிப்பார். ஸோ அதற்கான வேலைகளை முதல்ல வந்து முதல் நாள் இருந்து முழு வீச்சில் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஷெட்யூல் போயிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அங்க DIPR இருந்து பிரஸ் ரிலீஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். முதல்வருடைய ஆய்வுகள் எல்லாமே கூட்டங்கள் வந்துட்டே இருக்கு. அதற்கான ஒத்துழைப்புகள் அதை சேர்ந்து அதை முதல்வர் கொடுக்கும் பணிகளை செய்யக்கூடிய வேலையில நாங்கள்லாம் இருக்கோம். கண்டிப்பாக நல்லபடியாக நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறோம் செயல்படுறோம். ஃபினான்ஷியல் பட்ஜெட் இல்ல உங்க எல்லாருக்கும் தெரியும். ஃபினான்ஷியல் பட்ஜெட், ஃபினான்ஷியல் பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடுகள் எல்லாமே ஃபினான்ஷியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் பண்ண முடியும். அதுக்கான பட்ஜெட் வர்றதுக்குள்ள முதல்ல அதுக்கான தேவைகளை நிதி ஆதாரங்களை சரி செய்து ஃபினான்ஷியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஜியோவில் பாஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மூத்த பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இல்லை இன்னும் துறை ஒதுக்கப்படலை. முதல்வர் யாருக்கு என்ன துறைன்னு முதல்வர் முடிவு செய்வார். முதல்வர் முடிவு செய்தவர் கண்டிப்பாக ஒதுக்கீடு செய்வார். பாருங்க, ஒரு விஷயம் தேவையான பொழுது இங்கே பாருங்க, எதையுமே தேவையான பொழுது செய்ய வேண்டியதுதான் அவசியம். ஏன்னா செய்தியாளர் சந்திப்புங்கிறது டெய்லி ப்ரெஸ் ரிலீஸ் போயிட்டு இருக்கு. என்னென்ன வேலைகள் நடக்குதுன்னு ப்ரெஸ் ரிலீஸ் போயிட்டு இருக்கு. தேவையான பொழுது செய்தியாளர் எப்பயும் சந்திக்கிறதுல எந்த தயக்கமும் இல்லை நம்மளுடைய முதல்வருக்கு. ஸோ அதில் எந்த தயக்கமும் இல்லை. செய்தியாளர் சந்திப்புன்ற கட்டாயம்ன்றது அது அதெல்லாம் வந்து எந்த இடத்துலையும் இல்லை. அது ஒரு பெஞ்ச் மார்க்கும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நடக்கும் பணிகள், ஒவ்வொரு அரசில் என்ன நடந்துட்டு இருக்கு, முதல்வர் சைடில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குன்னு ப்ரெஸ் ரிலீஸ் வந்துட்டே இருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தேவையான அனைத்தும் வெளிப்படையாக நடக்கும். உங்கள் எல்லாருக்கும் அதை வேண்டு வரும்.